திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் மகா சிவராத்திரி அன்று நள்ளிரவு 12 மணிக்கு மூலவர் கருவறைக்கு பின்புறம் உள்ள லிங்கோத்பவருக்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேக ஆராதனை மிகவும் பிரசித்தி பெற்றது. நெருப்பு பிழம்பாக சிவபெருமான் தோன்றிய தினமான அன்று மஞ்சள், சந்தனம், பஞ்சாமிர்தம், பால், தயிர் போன்ற பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்படுகிறது. லிங்கோத்பவ அபிஷேகத்தின் சிறப்பம்சங்கள்: ஜோதி ரூபம். திருவண்ணாமலை தீபத்தலமாக இருப்பதால் லிங்கோத்பவர் வழிபாடு இங்கு மிகவும் சக்தி வாய்ந்தது. நள்ளிரவு வழிபாடு. சிவராத்திரி நள்ளிரவில் லிங்கோத்பவ காலம் நடைபெறும் இந்த அபிஷேகத்தை காண்பது பாவங்களை போக்கி ஞானத்தையும் முக்தியையும் தரும் என்பது ஐதீகம். மும்மூர்த்தி அருள். ஒரே திருவுருவில் மும்மூர்த்திகளின் சிவன், விஷ்ணு, பிரம்மா அம்சங்களை லிங்கோத்பவர் மூலம் தரிசிக்கலாம். பக்தர்கள் கூட்டம். இந்த விசேஷ நிகழ்வை தரிசிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நள்ளிரவிலும் அண்ணாமலையார் கோயிலில் குவிவார்கள். சிவராத்திரி அன்று 4 கால பூஜைகளும், குறிப்பாக லிங்கோத்பவ மூர்த்திக்கு செய்யப்படும் சிறப்பு அபிஷேகமும் பக்தர்களுக்கு மனதில் உள்ள அறியாமை, அகந்தை ஆகியவற்றை நீக்கி சிவனருளை பெற்றுத் தருவதாக கருதப்படுகிறது.